பாஜக என்ன நினைக்குது? குடும்ப தொழில பயிற்சி கொடுத்து அவங்களை வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்குது. அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்துல இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இத மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும்? அதுவும் 1950கள்ல குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து களம் கண்ட தமிழ்நாடு இது அனுமதிக்குமா? அந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அதில் நான் குறிப்பிட்டது, முதல் மாற்றம், விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டிருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாத்தணும். அடுத்து 2வது மாற்றம், விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்ப 18 - 35 உயர்த்தணும். அடுத்து 3வது மாற்றம், கிராமப்புறங்கள்ல பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும். ஆனா மிக மிக முக்கியமான இந்த 3 மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க. எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய MSME துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்க தெரிவிச்சிட்டோம். அதே நேரத்தில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதுல நாங்க உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்க முடிவு பண்ணணும். அதன்படி உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்துல 18 தொழில்கள் தான் அதுல இருக்கு. ஆனா நம்ம கலைஞர் கைவினை திட்டத்துல 25 வகையான தொழில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு திட்டத்துல விண்ணப்பதாரர் அவருடைய குடும்ப தொழில மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா நம்ம திட்டத்துல விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கலைஞர் கைவினை திட்டத்துல விண்ணப்பிச்சு குறைந்த வயசு 35 இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கோம். அதனால கல்லூரிக்கு போற வயசுல குடும்ப தொழில பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டத்துல 50,000 முதல் 3 லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது. விஸ்வகர்மா திட்டத்துல மானியம் கிடையாது. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு. வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு.